عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفو والنظير، وأشهد أن سيدنا وحبيبنا وقائدنا محمدا صلى الله عليه وسلم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم: إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها. صدق نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم. புனிதமிக்க பராஅத்தினுடைய இரவிலே, சங்கைமிக்க அல்லாஹுவின் பார்வை இருக்கிற இந்த சபையிலே, அவனுடைய மஸ்ஜிதிலே நம்ம எல்லாம் சங்கமிக்க செய்தது போல அல்லாஹ் நாளை ஜன்னத்திலேயும் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. அல்லாஹ் இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக. ரப்புல் ஆலமீன் இந்த நல்ல நேரத்திலே கடந்த காலங்களில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து மறைத்து அருள் புரிவானாக. நீ வரக்கூடிய காலங்களில் நிறைவாக நிரப்பமாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமல் செய்ய நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் யாவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று ஆரம்பமாக நான் துஆ செய்து கொள்கிறேன். பொதுவாக எந்த மஜ்லிஸிலே உட்காருகிற பொழுதும், எந்த நல்ல நாளிலே உட்காருகிற பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹுவின் மீது நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்லுவார். ஒரு சபையில ஒரு நல்ல நாள்ல நாம் உட்கார்ந்திருக்கிற பொழுது நம் கண்ணுக்கு முன்னால் நாம் கடந்த காலங்களில் செய்த எத்தனையோ பாவங்களும் தவறுகளும் நினைவுக்கு வரலாம். பாவங்கள் பெரியதா உன் தவறு பெரியதா என்று ஒரு குற்றவாளியான ஒரு நபித்தோழரிடத்திலே கேட்ட பொழுது, என் பாவங்களை விடவும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் பெரியது என்று அந்த நபித்தோழர் சொன்னார்கள். எத்தனை பெரிய பாவத்தை செய்து விட்டார்! கபரிலே அடக்கப்பட்டவுடன் அடக்கப்பட்ட கபரை தோண்டி எடுத்து கஃன் துணியை திருடி அவர் வியாபாரம் செய்து வந்தார். நபித்தோழர்களில் ஒருவர் இப்படி இருந்தார். கபர் அடக்கப்படுவதை மறைந்திருந்து பார்ப்பார். கபர் அடக்கப்பட்டவுடன் இவர் அந்த தனியாக இரவு நேரத்தில் அந்த கபரை தோண்டி எடுத்து அந்த மையத்தின் மீது சுருட்டப்பட்டிருக்கிற அந்த கஃன் துணியை எடுத்து அவர் கொண்டு விற்பனை செய்து விடுவார். இவ்வளவு கீழ்த்தரமான பாவத்தை தொடர்ந்து செய்து வந்தார். யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஸ்ஜிது நபவியினுடைய வாசலிலே நின்று தேம்பி தேம்பி அழுகிறார். உள்ளே வர நினைத்த உமர் ரலியல்லாஹு, ஏன் அழுகிறீர்கள்? அவர் சொன்னார், பாவம் செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், பெரிய பாவம் செய்து விட்டேன். உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, பாவம் செய்துட்டீங்கன்னா நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க, என்ன பாவம் செஞ்சீங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க, நபி உங்களுக்காக இஸ்திக்ஃபார் தேடுவாங்க. இல்லை, மன்னிக்கிற குற்றம் நான் செய்யவில்லை, மன்னிக்கவே முடியாத பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு போய் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தியை சொல்றாங்க. அவரை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வாங்கன்னார். இழுத்து கொண்டு நிறுத்திருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உன் பாவம் பெரியதா, இந்த பூமி பெரியதான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், பூமியை விடவும் நான் செய்த பாவம் பெரியது. ஸுனூபுக அஅலம் அமிஸ் ஸமாவாத், உன் பாவம் பெரியதா, வானம் பெரியதான்னு கேட்டான். 7 வானத்தை விடவும் நான் செய்த பாவம் பெரியது.
உன்னுடைய அல்லாஹுவின் அரிசி பெரியதா, நீ செய்த பாவம் பெரியதான்னு கேட்டாங்க. அல்லாஹுடைய அரிசியை விடவும் என் பாவம் பெரியதுன்னார். கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெரியதா, உன் பாவம் பெருசான்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், அல்லாஹுவினுடைய அன்பும் அருளுக்கு முன்னால் என் பாவம் ஒண்ணுமே இல்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அன்பு அந்த நிமிஷத்துல வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய பாவத்தையும் அல்லாஹ் ஒரு நிமிஷத்துல தொடச்சி எறிஞ்சிருவான். யாரும் எதுவுமே கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் பெரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் பெரியது, அந்த ரஹ்மத்து தான் என்னையும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், எவ்வளவு அமல் செய்றீங்க, கால் வீங்கிற அளவுக்கு அமல் செய்றீங்க, காலமெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிறீங்க, ஒரு நஃபிலான தொழுகையும் விடுறதில்லை, ஆனாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால தான் நீங்களும் சொர்க்கம் போவீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக ஆயிஷா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான், அவனிடம் தருகிற நியமத்துக்கு நான் அனுபவிக்கிற இந்த வாழ்க்கைக்கு நான் செய்யற அமல் ஒண்ணுமே இல்லைன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வே அப்படி சொன்னா நாம செய்யற கொஞ்ச நெஞ்ச அமல நாம என்ன சொல்றது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி அப்பதான் சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு பெருசு தெரியுமா, அல்லாஹ்வுடைய அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா, அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது தெரியுமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே, ஒட்டுமொத்த சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், முழுக்க முழுக்க பாவமே செய்த ஒருவனை, காலமெல்லாம் துர்பாக்கியவனாக வாழ்ந்த ஒருவனை, ஒரு வக்து தொழுகையை கூட தொழுகாத பாவியை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலில் ஜன்னா, நீ சொர்க்கத்திற்கு செல் என்று அவன் பார்த்து சொல்லுகிற பொழுது ஓடுவான் சொர்க்கத்திற்கு. சொர்க்கத்தினுடைய வாசல் வரை சென்ற அவனை அல்லாஹ் திரும்ப அழைப்பான், இங்கே வா, உலகத்தில் தொழுகு என்று சொன்னேன், ஜகாத்து கொடுக்க சொன்னேன், ஹஜ் செய்ய சொன்னேன், நோன்பு வைக்க சொன்னேன், ஒரு நன்மையும் செய்யவில்லை, இப்ப சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னா ஓடுகிறாயே, என்ன தகுதி உனக்கு இருக்கிறது என்று கேட்ட பொழுது, யா அல்லாஹ், உலகத்துலதான் உன் சொல்ல கேட்கல, எங்கேயாவது கேட்கிறேன், உலகத்துலதான் உன் சொல்ல கேட்கல, எங்கேயாவது கேட்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஒரு வார்த்தை என்னை திருப்திப்படுத்திருச்சு போன்றான். ஒரு வார்த்தை தான், வாழ்க்கையே இல்லை, தீனுடைய வாழ்க்கை இல்லை, ஒரு வார்த்தை அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியது. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னாங்க. ஒண்ணுமே செய்யாதவனுக்கு கூட சொர்க்கம் கொடுப்பான். யார் என்ன கேட்க முடியும்? யார் அவன்கிட்ட கேட்க முடியும்? ஏன் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தாய், இவனுக்கு ஏன் நரகத்தை கொடுத்தாய்? லா யஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யஸ்அலூன். அவன் செய்வதை பற்றி நீங்க யாரும் கேட்க முடியாது. நீங்க செய்யறத நான் கேட்பேன். அல்லாஹ், நான் எஜமானன், நீங்க அடிமைகள். நான் எஜமானன், நீங்க அடிமைகள். என் ரஹமத்து விசாலமானது, என் அருள் விசாலமானது என்று ரப்புல் ஆலமீன், அவன் கோபத்தை விட அவனுடைய ரஹமத்து விசாலமானது. விசாரணை மறைத்து வைத்து விட்டு ஒருத்தனை கூப்பிட்டு தனியா விசாரணை நடத்துவான் அல்லாஹ். இந்த பாவத்தை செஞ்சியா, இந்த பாவத்தை செஞ்சியா, இந்த பாவத்தை செஞ்சியா, சின்ன சின்ன பாவமா சின்ன சின்ன பாவமா தூக்கி தூக்கி போடுவான் அல்லாஹ். எல்லாம் இவன் மனசுல நல்லா தெரியும். ஒரு காலத்திலேயும் மறதி வந்துடாது. துன்யால மறந்திருக்கிறோம் சகோதரர்களே, நாம செய்த பாவத்தை நம்ம துன்யால மறந்துட்டோம். நேற்று செஞ்ச பாவத்தை நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். போன வாரம் செஞ்ச பாவத்தை மறந்துட்டோம். போன மாசம் செஞ்ச பாவத்தை மறந்துட்டோம். போன வருஷம் செஞ்ச பாவத்தை மறந்துட்டோம். வாழ்நாள் 50-60 வருஷம் செஞ்ச பாவத்தை மறந்துட்டோம். கபரில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது அத்துணையும் கண்ணுக்கு முன்னால் விரிவாக காட்டப்படும். எந்த பாவத்திலிருந்தும் தப்ப முடியாது. தெளிவாக தெரியும். நான் செஞ்சிட்டேங்கிறது தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50-60 வருஷ வாழ்க்கை பாவம் வந்து முன்னால நிக்கிறப்ப, இதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கேன், அப்படி செஞ்சிருக்கேன், இதை செஞ்சுட்டேன், இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன், இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறேன்னு வந்து நிக்கிறப்ப என்ன நிலைமை இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்நாள்ல பராத் இரவுங்கிறது அப்படித்தான். வாழ்க்கையினுடைய வேகமான போங்குக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும், கொஞ்சம் நிறுத்தம் கொடுக்கணும். நின்று கொஞ்சம் நிதானித்து வாழ்க்கை நம்ம எதுக்கு வாழ வந்திருக்கோம், எதுக்கு துன்யாவுக்கு அனுப்பி இருக்கிறான், என்ன நோக்கம், அது நம்ம எங்க போவோம், அது எத்தனை நிமிஷத்துல போவோம், எவ்வளவு நாள்ல போவோம், எத்தனை வாரத்துல போவோம். நாம் ஒரு நாள் போய் அங்க போய் படுக்கணுமே, மண்ணுக்கும் புழுவுக்கும் இரையாக்கப்படுவோமே, தனிமைக்கு நாம் இரையாக்கப்படுவோமே. அந்த வாழ்க்கையில, அந்த நேரத்துல, அந்த இருள்ல, அந்த தனிமையில நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில இருக்கிற அந்த நிலையில என்ன சொல்ல போறேன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்கிறதுக்கு தான் பராத். இது ஒண்ணும் இல்லை.
பராத்துங்கிறது நம்மை நாம் சுய நினைவோடு திரும்பி பார்ப்பதற்காக. இத்தனை பாவங்களையும் செய்துட்டியேன்னு அல்லாஹு தாலா அவனை தனியா கூப்பிட்டு வச்சு திரைக்கு பின்னால இப்படி செஞ்சுட்டியே இப்படி செஞ்சுட்டியே இப்படி செஞ்சுட்டியேன்னு சின்ன சின்ன பாவமா தூக்கி போடுறப்ப அவன் மனசுல நினைப்பான், நல்ல வேலை பெரிய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லல, சின்ன சின்ன பாவமா தான் அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான், சரி அப்படியே போட்டும், சின்ன பாவத்தோட போட்டும், பெரிய பாவம்லாம் கேட்க மாட்டான் போல தெரியுது அப்படின்னு இவன் திரைக்கு பின்னால நின்று அல்லாஹ்ட்ட நினைச்சிட்டு இருக்கிறப்ப அல்லாஹ் கடைசியா ஒவ்வொன்னா சொல்லுவான். அல்லாஹ் விசாரணை இருக்குது பாருங்க. அல்லாஹு அக்பர். அந்த கிருபையாளன், அந்த ரஹமுர் ராஹிமீன் இப்படி எல்லாம் கேட்பான். 60 வருஷம் அவன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு, 60 வருஷம் அவன் ரிஸ்க சாப்பிட்டுட்டு, 60 வருஷம் அவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு அவனுக்கு முன்னால போய் நின்று இந்த பாவத்தை எல்லாம் நீ செய்துட்டியாடான் ரப்பு அப்ப கூட திரைக்கு பின்னால மறைவா வச்சு யாருக்கு முன்னாலே கேவலப்படுத்திடக்கூடாதுன்னு, யாரும் நம்முடைய பாவங்களும் நம்முடைய உள்ரங்கமும் தெரியாத வரைக்கும் தானே நம்ம சமுதாயம் மறைக்குது, மன்னிக்கு கௌரவமா நடத்துது. நம்மளுடைய உண்மையான நிலை தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கும்? அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ் எல்லாத்தையும் உடைச்சிருவானே. உன் கல்புல உன் சகோதரனை பத்தி பொறாமை இருந்துச்சு இல்லையா? அவன் வளர்ந்ததுல உனக்கு பொறாமை இருந்துச்சு இல்லையா? அவன் மகன் வளர்ந்ததுல உனக்கு பொறாமை இருந்துச்சு இல்லையா? அவன் வீடு கட்டினதுல உனக்கு பொறாமை இருந்துச்சு இல்லையா? துன்யால நீ அதை கல்புல மறைச்சு வச்சிருந்த இல்லையா? உன் சகோதரன் மறைச்சு வச்ச இல்லையா? நான் அதை வெளிப்படுத்தல இல்லையா? சமுதாயத்துல நீயும் ஒரு மனுஷனா வாழ்ந்த இல்லையா? நீ கண்ணியமா வாழ்ந்தா தானே. மகிரங்கத்துல மறைமுகத்துல எத்தனை பாவத்தை செஞ்ச, எவ்வளவு கீழ்த்தரமான பாவத்தை செஞ்ச. நான் எங்கேயாவது காட்டுனா உன்னை கண்ணியத்தோடு வாழ வச்சேன், கண்ணியத்தோடு மௌத்தாக்கினேன், கண்ணியத்தோடு அடக்கம் செய்ய வச்சேன், மரியாதையா கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறேன். இப்பவும் நான் உன்னை கேவலப்படுத்தல. திரைக்கு பின்னால இப்படி எல்லாம் செஞ்சிட்டியே இப்படி எல்லாம் செஞ்சிட்டியேன்னு அல்லாஹ் கேட்கிறப்ப இவன் மனசுல ஓடுறதெல்லாம் என்ன தெரியுமா? பெரிய பெரிய பாவம் எல்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் கேட்கலையே, போகட்டும் போகட்டும் நினைத்து கொண்டே இருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இங்கேயும் நான் உன்னை கேவலப்படுத்த இதுல இங்கேயும் நான் உன்னை கேவலப்படுத்த போறதில்லை. நான் அதை மறைக்கிறேன், மன்னிக்கிறேன், மறைக்கிறேன், மன்னிக்கிறேன், அதை பூரா நன்மையா மாத்தி கொடுக்கிறேன். சந்தோஷமான்னு கேட்பான். பாவத்தை மன்னிக்கிறதே பெரிய விஷயம், அதை நன்மையா மாத்துறது இருக்குது பாருங்க. அல்லாஹ்வுக்கு அது அல்லாஹ்வுடைய அருள், அது அல்லாஹ்வுடைய கிருபை, அது அல்லாஹ்வுடைய அன்பு, அது அல்லாஹ்வுடைய பாசம், அது அல்லாஹ்வுடைய நேசம், அது அடியார்கள் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் கடல் கொந்தளித்து கேட்கிறது, நான் இந்த சமுதாயத்தை விழுங்கி விடவா என்று. ஒவ்வொரு நாளும் மலைகள் கேட்கிறது, நான் சுக்குநூறாக விழுந்து விடவா என்று. வானம் கேட்கிறது, இவர்கள் மீது தட்டி தரிப்பணமாக ஆகிவிடவா என்று. அனைத்தை பார்த்து அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை, இதெல்லாம் இந்த படைப்புகளை நான் படைத்திருக்கிறேன், என் அடியார்கள் இவர்கள், அவர்கள் மீது ஆதிக்கம் செய்ய உங்கள் யாருக்கும் உரிமை இல்லை. என் அடியார்களை என்னோடு விட்டுருங்க, நானும் என் அடியார்களையும் பார்த்துங்க. கடலே உன் கண்ட்ரோல், அதுதான், அவ்வளவுதான், அதை தாண்டி நீ வரக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அந்த திரைக்கு பின்னால் அல்லாஹ் கேட்கிற பொழுது இவன் சின்ன பாவம் தானே நன்மையாக மாறிவிட்டது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு பேசாம வரணும் இல்லையா? அவன் அல்லாஹ்ட்ட இப்ப சொல்லுவானாம், சின்ன பாவத்தை மட்டும் சொல்லி இருக்கிற, பெரிய பாவம்லாம் இருக்குதுன்னு அல்லாஹ்ட்ட சொல்லுவான். சின்ன சின்ன பாவமா தானே சொல்லி இருக்கிற, பெரிய பாவம்லாம் இருக்கிற, அதை பத்தி ஒண்ணுமே வாய் திறக்கவே இல்லையே நீன்னு அல்லாஹ்ட்ட சொல்றான்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கும். செஞ்ச பாவத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட நான் செஞ்சுட்டேன், ஏன்னா பெரிய பாவத்தை நன்மையா மாத்தினா அது பெரிய நன்மையா மாறும் இல்லையா? சிரிச்சாங்களாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலம் பாருங்க. பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட போய் நான் செஞ்சுட்டேன் எனக்கு நன்மையை கொடுன்னு கேக்குறாங்க. பாவத்தை செஞ்சுட்டு தப்பிச்சா போறன்னு வரதானே செய்யணும். இவன் போய் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், எனக்கு அதை நன்மையா கொடுப்பா, பெரிய பாவம் செஞ்சுட்டு வச்சு வந்திருக்கிறேன் என்று சொல்றான்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் அக்பர். அந்த ரஹ்மத்தே ரஹ்மத்து தான், அந்த கிருபையே கிருபை தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். ஒவ்வொரு மூமினும் நம்ம அதைத்தான் நினைக்கிறோம். என் அமல் ஒண்ணும் இல்ல, நான் செஞ்ச தொழுகை ஒண்ணும் இல்ல, நான் செஞ்ச சக்காத்து ஒண்ணும் இல்ல, நான் செஞ்ச ஹஜ் ஒண்ணும் இல்ல, 100 ஹஜ் செய்யட்டுமே, ஒண்ணுமே இல்லையே ஹஜ். நீ தந்த ரஹ்மத்துக்கு மத்தியில, நீ தந்த நேமத்துக்கு மத்தியில உன்னுடைய ரஹ்மத்தே என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று காலமெல்லாம் நொடிப்பொழுதிலும் பாவம் செய்யாத எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றார். அல்லாஹு அக்பர். ஒரு படி மேல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இன்னும் எவ்வளவு கூர்மையானது தெரியுமா, இன்னும் எவ்வளவு பெரிய விசாலமானது தெரியுமா. கடைசியா ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தி நீ பாவம் செஞ்சிட்ட என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால எதிர்த்து துணிந்து நின்று நான் பாவமே செய்யவில்லை என்று போராடுவான்.
எல்லாம் தெரிஞ்சதற்கு பின்னால முதல்ல உள்ளவனாவது செஞ்சிட்டங்கிற கவலையில உள்ளத்துல பயந்து நிப்பான். இவன் என்ன செய்வான்னா, சும்மா இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இந்த ரப்பிக்கும் தஹ்தஸிமூன், அல்லாஹ்வோட விவாதம் செய்வான். இவன் எதற்கெடுத்தாலும் விதண்டாவாதம் பேசி பேசி, எதற்கெடுத்தாலும் பதில் பேசி பேசி, எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சு பேசுறவன் அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து அவனை நிறுத்தினாலும் அவன் அல்லாஹ்ட்டையும் அப்படித்தான் பேசுவான். நாங்க சொல்லுங்க, இப்படி சில பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு போய் பாருங்க, எதை கேட்டாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் வச்சிருப்பான். என்ன வேணாலும் கேளுங்கள, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான். இல்ல அது அப்படி இல்ல, இதுதான் கரெக்டுங்க, சரிங்க அப்படிமா. எத்தனை ஆதாரத்தை வச்சாலும் இவனை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தி அல்லாஹ்வண்ட கேப்பா, நீ இந்த பாவத்தை செஞ்சுட்டியாப்பான்னு கேக்குறப்ப இவன் அல்லாஹ்ட்ட சொல்லுவானா, நான் அப்படி செய்யவே இல்லையேன்னுவான். செய்யவே இல்லை, என்ன சாட்சின்னு கேட்பானா இவன் அல்லாஹ்ட்ட. சாட்சிங்க அல்லாஹ் சொல்லுவான், கஃபாபில்லாஹி ஷஹீதா, நான் சாட்சிப்பா, என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். நான் சாட்சிடா உனக்கு, என்ன நம்ப மாட்டியா? கஃபாபில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தான் பெரிய சாட்சி, நீ நம்புறியா இல்லையா? உன்னை படைச்சவன் நான் தான் நம்புறா இல்லையா? உனக்கு ரிஸ்க் கொடுத்தவன் நான் தான் நம்புறியா இல்லையா? உனக்கு நான் ஹிதாயத்தை கொடுத்த, வாழ்க்கையை கொடுத்த, மௌத்தை கொடுத்த, மீண்டும் உயிர் எழுப்புற, இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன், இவ்வளவு செஞ்சு என்ன நீ நம்ப மாட்டியா? நான் சாட்சியா வரக்கூடாதான்னு அல்லாஹ் கேட்பானா? நான் சாட்சியா வரக்கூடாதா? அவன் அல்லாஹ்ட்ட சொல்லுவானாம், வாதி பிரதிவாதி, நான் வாதி நீ பிரதிவாதி, சாட்சி மூணாவதா, தேர்ட் பர்சன். யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட. நான் செய்யலங்கிற, நீ செஞ்சங்கிற, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். சாட்சி வரணும்னா என்ன செய்யணும்? மூணாவது ஆள் வரணும், தேர்ட் பர்சன் வரணும். மூணாவது ஆள் யாராவது கொண்டு வா சாட்சி. அல்லாஹ்ட்ட வந்து இப்படி விதண்டாவாதம் பேசுறான்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அப்படியா சரிப்பா, எனக்கு சாட்சி இருக்குது, துன்யால நான் நிறைய சாட்சி வச்சிருக்கிறேன். நீ பாவம் செஞ்ச பொழுது கடந்து செல்லுகிற அந்த ஒவ்வொரு இடமும் சாட்சி சொல்லும், நான் விரும்பினால். எந்த இடத்துல பாவம் செஞ்சியோ அந்த இடம் சாட்சி சொல்லும் விரும்பினால். சரி ஓகே, நான் ஒரே ஒரு முடிவுக்கு வரேன் அல்லாஹ் சொல்லிட்டு, நான் சாட்சிகளுக்குன்னே எழுத சொன்ன ஒரு கூட்டம் இருக்குது, மலக்குமார்கள். மலக்குமார்களை நான் எழுதுறதுக்குன்னே வச்சிருக்கேன். நீ பாவம் செஞ்சா நன்மை செஞ்சா எழுதி வைக்கிறதுக்கு. அவங்கள சாட்சியா கேட்டுமான்னு 2 மலக்க கூட்டு வந்து எழுதி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அல்லாஹ் அவன் செஞ்ச பாவத்தை நான் எழுதி வச்சிருக்கேன், செஞ்சிருக்கிறான், இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த பாவத்தை அவன் செஞ்சிருக்கான், நான் எழுதியிருக்கேன், பதிவு செஞ்சிருக்கேன். அல்லாஹ் இப்ப ஒத்துக்கிறியா? இப்ப ஒப்புக்கொள்றியா? இப்ப அவன் அல்லாஹ்ட்ட கேட்பானாம், யார் மலக்குமார்கள்? மலக்குமார்கள் யார்? நான் பார்த்தது இல்லையே துன்யால, எனக்கு கண்ணுக்கு முன்னால நீ காட்டியிருந்தா நான் நம்புவேன். மலக்குமார்களை நான் பார்த்ததே கிடையாது. திடீர்னு கொண்டு வந்து இவர் தான் முன்கர்ணைக்கு, இவர் தான் கிராமன் காத்திபீன், இப்படி எல்லாம் கொண்டு வந்து முன்னால கொண்டு வந்து வச்சா என்னால நம்ப முடியாது. சாட்சி ஏத்துக்கிற மாதிரி இல்ல, ரிஜெக்ட் பண்ணிடுவான். யாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான்? இவன் சொல்லுவான், நம்ம சாட்சி ஏத்துக்கிற மாதிரி இல்ல, தள்ளுன்றான். இப்ப அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான், என்னடா செய்யணுங்கிற, இப்போ நீ ஒரு முடிவுக்கு வா. நீ செஞ்ச பாவத்துக்கு நான் சொன்ன ஏத்துக்க மாட்டேன்ட்ட, மலக்குமார்கள் சொல்றாங்க ஏத்துக்க மாட்டேங்கிற. சரி ஓகே, இப்ப என்னத்தான் சொன்ன நீ ஏத்துக்கிடுவ? நான் நம்புற மாதிரி சாட்சியை கொண்டு வா. அவன் சொல்லுவான், நான் நம்புற மாதிரி சாட்சியை கொண்டு வா. அப்படியா, கொண்டு வரட்டுமா? அல் யௌம நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். சரி, இன்னைக்கு பேச வேண்டிய வாய்க்கு பூட்ட போடு. எது பாவம் செஞ்சுச்சோ அந்த உறுப்பு சொல்லட்டும். கைகள் பேசட்டும், கால்கள் பேசட்டும், கண்கள் பேசட்டும், நாவுகள் பேசட்டும், செய்த பாவம் செய்த உறுப்புகள் அது பேசட்டும், அது சொல்லட்டுமே. நீ வாய் இருக்குன்னு இவ்வளவு பேச்சு பேசுற, அந்த வாய்க்கு நான் முடிவு கட்டியாரன். சரி, வாய் நீ பேச வேண்டாம், செய்த உறுப்பு பேசட்டும் சொன்ன உடனே யௌம தஷ்ஹது அலைஹிம், குர்ஆன் சொல்லுது, அல்ஸினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅலமூன். செய்த பாவங்களை எல்லாம் உறுப்புகள் அப்படியே பேச ஆரம்பிக்கும். அவன் இதுவரைக்கும் கை பேசி பார்த்ததில்லையே, விரல் பேசி பார்த்ததில்லையே, கண் பேசி பார்த்ததில்லையே, நாவுகள் பேசி மட்டும்தான் பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். இனி அல்லாஹ் அனைத்திற்கும் நாவு கொடுப்பான், அனைத்திற்கும் பேச்சாற்றல் கொடுப்பான். எல்லா உறுப்புகளும் அது செய்த பாவங்களை அப்படியே சரண்டர் ஆயிடும். இப்பதான் இவன் உறுப்புகளை பார்த்து இப்படி சொல்லுவானாம், லிம ஷஹீத்தும் அலைனா. குர்ஆன் சொல்லுது, லிம ஷஹீத்தும் அலைனா, எனக்கு எதிராகவே திரும்பிட்டீங்களே, நீங்க எனக்கு எதிராகவே திரும்பிட்டீங்களே, உங்களை காப்பாத்தத்தானே நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கிறேன். இவன் உறுப்போடு பேசுவான், எனக்கு எதிராக திரும்பிட்டீங்க. உறுப்புகள் இவனிடத்தில் பேசும், அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை,
அனைத்தையும் பேச வைத்த ரப்புல் ஆலமீன் இன்று எங்களை பேச வைத்து விட்டான். எல்லாத்தையும் பேச வச்சவன், நாம பேச வச்சவன் எங்களை இன்றைக்கு பேச வைத்து விட்டான் என்று சொல்லி உறுப்புகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது இப்போ ஒப்புக்கொள்றியான்னு கேட்பான். இப்போ வேற ஏதாவது பதில் சொல்றாங்க, அவனால ஒண்ணுமே சொல்ல முடியாது. வாயடைச்சு போய் நிப்பான், முடிவு பண்ணிடுவான். இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம்டா, இன்னைக்கு சும்மா இருந்து மாட்டினாலே நம்ம மாட்டிக்கிடுவோம். அல்லாட்ட வேற இவ்வளவு விதண்டாவாதம் பேசி இருக்கிறோம், விடுவானா சும்மா? ஆனால் அந்த ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தை பாருங்க, அவனையும் மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு தான் அனுப்பி வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். எந்த சபையில் உட்காருகிற பொழுதும், அதிலும் குறிப்பாக இது போன்ற ரஹ்மத்தினுடைய நாட்கள்ல, அல்லாஹுடைய அருள் இறங்குற இந்த நாட்கள்ல பரக்கத்தான நாள் என்று குர்ஆன் சொல்லுது. அப்படிப்பட்ட ரஹ்மத்தன் மின் இந்தினா, ரெண்டு வார்த்தையை அல்லாஹ் அந்த வசனத்துல சேர்த்து சொல்றான். பராத்தினுடைய இரவு பத்தி உள்ள ஆயத்துல ரெண்டு சேர்த்து சொல்றான். ஃபீ லைலத்தின் முபாரக்காங்கிறான், இது பரக்கத்தான இரவும் சொல்றான். இன்னொரு கட்டத்துல அத ரெண்டு ஆயத்து தள்ளி சொல்றான், ரஹ்மத்தன் மின் இந்தினா, நம்முடைய ரஹ்மத்தும் இந்த இரவுல உங்களுக்கு வந்து சேரும். ஒரே நேரத்துல ரஹ்மத்தும் பரக்கத்தையும் சுமந்திருக்கிற இந்த இரவுல நாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு இருக்கிறோம். இப்ப அந்த சஹாபிட்ட, அந்த நபித்தோழர்கிட்ட, பாவம் செய்த அந்த மனிதர்கிட்ட ரசூல் கேட்டாங்க, உன் பாவம் பெரியதா, அல்லாஹுவின் அன்பும் ரஹ்மத்தின் பெரியதான்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், என் பாவத்தை விடவும் அல்லாஹ்வுடைய அருள் பெரியது. அவன் நினைத்தால் ஒரு நிமிஷத்துல என் பாவத்தை மன்னிச்சரலான்னு சொன்ன உடனே, இப்ப நீ சொல்லு உன் பாவம் என்ன? ஒப்புக்கொள்றியா? உன் பாவத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பெருசு, நீ ஒப்புக்கொள்றியா? இப்ப சொல், உன் பாவம் என்ன? அவர் பேச ஆரம்பிக்க ரசூலுடைய கைகால்கள் எல்லாம் நடுங்குகிறது, கண்ணெல்லாம் கண்ணீர் வடிக்கிறது, அழுது துடித்து எழுந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன சொல்லிவிட்டார்? ஒரு கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமா போய் சொன்னாங்க, அடே பாவி, நீ என் பக்கத்திலே இருக்காத, பள்ளிவாசலை விட்டு எழுந்திருச்சு போயிடுட்டான், உன்னை பார்க்கவே எனக்கு கேவலமா இருக்குது. ரசூல் யார பார்த்து இப்படி சொன்னதே கிடையாது. போட வெளியேட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சிட்டார்? அவர் சொன்னார் பாருங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் கஃன் துணியை திருடி விக்கிறவன் தான். ஒவ்வொரு புது மையத்தும் வந்ததற்கு பின்னால் இரவுல தனியா போய் நான் கஃனை திருடி வித்துருவேன். அப்படி ஒரு நாள் ஒரு மையத்து அடக்கப்பட்டுச்சு. அடக்கப்பட்டுட்டு அடக்கம் செய்தவர்கள் சென்றவுடன் நான் போய் தனியாக கஃன் துணியை அந்த மையத்தின் உடலில் இருந்து உருவினேன். உருவிய பொழுது அது ஒரு பெண்ணுடைய மையத்து. அந்த மையத் உடல்ல துணி இல்லாமல் இருக்கிற பொழுது நான் சபலமாயி அந்த மையத்துடன் உறவு வைத்து விட்டேன். கற்பனையில் கூட செய்ய முடியாத ஒரு பெரிய பாவம் அது. கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டதுல அர்த்தம், வெளியே போன்ட்டான், வெளியே போ, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்து என் முன்னால வந்து நிக்கிறியன்னு அனுப்பி அவர் ஓடுகிறார், அழுதுகிட்டே ஓடுறார் பள்ளிவாசலை விட்டு. நான் ரசூலை நம்பி வந்த, ரசூலை என்ன துரத்திட்டாங்களேன்னு மலையை பார்த்து ஓடுறாரு. யா அல்லாஹ், இது நான் யார்கிட்ட போய் நான் என்னுடைய தவறுகளை போய் ஒப்புக்கொள்வேன்? இப்போ அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்புனானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து ரசூல்கிட்ட கேட்டாங்களாம், அல்லாஹ் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க சொல்றான். அல்லாஹ் என்ன கேள்வி கேட்க சொன்னான்னு சொன்னாங்க, அந்த ஹலக்தஹும் அல்லாஹு ஹலகஹும், படைப்புகளை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லாஹ் படைக்கிறானான்னு சொல்லி கேட்க. அல்லாஹ் தான் படைச்சு. அந்த தர்சுக்குஹும் ஹுவ யர்சுக்குஹும், ரிஸ்க் நீங்க கொடுக்கிறீங்களா அல்லாஹ் கொடுக்கறானான்னு அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கறான். மனிதர்கள் பாவம் செய்யற பொழுது மன்னிக்கிறது நீங்களா அல்லாஹுவான்னு அல்லாஹ் கேட்கிறான். நிச்சயமா என் ரப்பு தான் அப்படின்னு அவரை கூப்பிட விடுங்க. கூப்பிட திருந்திட்டார் இல்லையா? ஷிர்க்குக்கு மட்டும்தான் என்னிடத்தில் இடம் கிடையாது, ஷிர்க்கை தவிர எந்த பாவத்தையும் நான் மன்னிப்பேன். கூப்பிடுங்க அவரை. அவர் ஓடுகிறார் மலையை நோக்கி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சஹாபாக்கள், ரசூல் எல்லோரும் எதிர்பார்த்திருக்க அவரை போய் அழைச்சிட்டு வந்து அவர் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினா, வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி, அவர் செய்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். வயஃபு அனி ஸய்யிஆத், அவர் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான்.
அவர் உள்ள வந்தார். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்று அவரை உட்கார வைக்கிறார்கள். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, நான் சொல்வது இதுதான். அல்லாஹ்வின் ரஹ்மத் அவ்வளவு விசாலமானது. இது உங்கள் கண்ணோட்டத்திற்கு வந்துவிட்டால் பாவம் செய்யக்கூடிய யாரையும் நாம் இழிவாகவோ ஏளனமாகவோ நினைத்து விட வேண்டாம். தப்பு செய்யறவங்களை யாருமே நம்ம இழிவாக நினைக்கிறது நமக்கு ஒண்ணும் இல்லை. அதை மன்னிக்கிற அதிகாரம் நம்மள்கிட்டையும் கிடையாது. படைச்சவன் அவன் ஒரு நிமிஷத்துல மன்னிச்சிருவான். ஆனா அவனை பத்தி தப்பா நினைக்கிற நீங்க காலமெல்லாம் பாவியாக இருப்பீர்கள். நாம் இருப்போம். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு அடியான் தவறு செய்கிற பொழுது அவனை நீங்கள் ஏதனப்படுத்துகிற பொழுது அவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான், அவன் செய்த பாவத்தை உங்களை செய்ய வச்சு மூத்தாக்கிடுவான். நாங்க சொல்லுங்க, நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவிகளை நம்ம இழிவாக நினைக்க கூடாது. பாவத்தை திருத்தணும் நம்ம முனைப்படலாம், அது தவறு கிடையாது. ஆனா பாவிகளை ஒதுக்கிறது, இழிவாக பேசுறது, ஏளனமாக பார்க்கிறது, ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளவு விசாலமானது, அல்லாஹ்வுடைய கிருபை அவ்வளவு விசாலமானது. எனவே எந்த சபையில் உட்காருகிற பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மேல, அன்பு மேல அவ்வளவு நம்பிக்கையோட நீங்கள் உட்காருங்கள். நிச்சயமாக ஹதீஸ்ல என்ன வருது, நீங்க லைலத்துல் கத்ர்ல தொலை வந்தாலும் கூட ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்னு ஈமானோடு வா, ஈமானன் வஹ்திசாபன். ஹதீஸ்ல வருது, எந்த விஷயத்திலையும் லைலத்துல் கத்ர்ல, ரமதான்ல, பராத்ல 2 ரக்காத் தொழுதா பாவம் மன்னிக்கப்படும். ஹதீஸ்ல வருதா? நீ எப்படி வரணும் தெரியுமா? குஃபிரஹு மா தகத்தம் மின் தன்பி. ஈமான் வேண்டும், இஹ்திசாப் நம்புங்கறான் அல்லாஹ். நம்பி வா, நான் மன்னிப்பேன், நம்பி வா. ஒரு சபையில உட்காரும் பொழுது என் ரப்பு என்ன மன்னிப்பான். இந்த சபையை விட்டு நான் எழுந்து செல்லுகிற பொழுது என் பாவம் எல்லாம் கரைந்துதான் நான் வெளியே செல்லுவேன். இந்த நம்பிக்கையோடு என் மேல வா. என் மேல நம்பிக்கை, நீ செஞ்ச அமல் எல்லாம் ரெண்டாவது. நீ என்னை எப்படி நம்புறியோ அப்படி நான் உங்களோட நடந்துக்கிடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார். எப்படி நம்புறீங்க? ரப்பு எப்படி? என் ரப்பு எவ்வளவு இரக்கம் உள்ளவன். நிச்சயமாக என்ன மன்னிக்கலன்னா யார மன்னிப்பான் நினைக்கங்க. என்ன மன்னிக்கலன்னா வேற யார மன்னிப்பான்? என்ன மன்னிப்பான். அந்த நம்பிக்கையும் ரஹ்மத்தும். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொடுமைக்காரன், நிறைய பேர்களை கொலை செஞ்சிருக்கான். காரணமே இல்லாம கொலை செய்வான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவன் பெரிய கொடுங்கோலன் என்று வரலாற்றில் நீங்கள் அவனுடைய வரலாறுகளை படித்தால் தெரியும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு நாள் இவன் ஹஜ்ஜி செய்யறதுக்கு வந்தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தன்னுடைய படையோட ஹஜ்ஜி செய்யறதுக்கு வந்தப்ப காபத்துல்லாஹ்வை தவாப் செஞ்சுக்கிட்டே வந்தான் அவன் படையோடு. ஒரு 3 தவாப். ஹஜ்ஜாஜ பார்த்த உடனே எல்லாம் அப்படியே விலகி ஓடிட்டாங்க, யாருமே பக்கத்துல நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வரலாற்றுல தெரியும் அவ்வளவு பெரிய கடுமையான மோசக்காரன். அவன் அப்படியே தவாப் செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு 3 சுத்து சுத்தினான். இன்னொரு 4 சுத்து இருக்கு தவாபு. முடியறதுக்கு முன்னால காபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் அப்படியே துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவன் பக்கத்துல போய் ஹஜ்ஜாஜி கேட்டா, நான் யார் தெரியுமான்னு கேட்டான். அவர் திரும்பி பார்த்து சொன்னாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன எனக்கு பார்வை இல்ல, நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்கறது எனக்கு பார்வை வேணும்னு துவா கேட்டுட்டு இருக்கிறேன். காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சி அல்லாஹ் எனக்கு பார்வை கூட துவா கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னானா, நான் தான்ப்பா ஹஜ்ஜாஜி, கேள்விப்பட்டிருக்கியான்னு சொல்லி சொன்னானா. இதை சொன்ன உடனே இவருக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுட்டா. ஹஜ்ஜாஜ் எவ்வளவு பெரிய மோசமானவன் அவருக்கு தெரியும். ஹஜ்ஜாஜா இன்னைக்கு என்ன முசீபத்துல மாட்ட போறேன்னு தெரியலையேன்னு பயந்து இவர் நடுங்கிட்டு திரைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறப்ப இப்ப அவன் சொன்னானா, அல்லாஹ்ட்ட நீ என்னப்பா கேட்கிறேன்னு சொல்லி சொன்னான். நான் பாவம் என்னுடைய பார்வை கிடைக்கணும்னு கேட்கிறேன். கிடைச்சிருச்சா? இல்ல கிடைக்கல. எவ்வளவு நேரமா கேட்கிற? எத்தனை வருஷமா கேட்கிற? பல வருஷமா நான் கேட்டுட்டே இருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கலையா? சரி, உனக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்குறான். அவன் சொன்னானா, உனக்கு கடைசி சான்ஸ் என்ன தெரியுமா? நான் 3 சுத்து முடிச்சிருக்கிறேன், 4 சுத்து இருக்கு தவாபு, முடியறதுக்குள்ள உனக்கு பார்வை கிடைக்கணும். கிடைக்கலன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னா செய்வான். ஹஜ்ஜாஜை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் கேட்டு கேட்டு உனக்கு பார்வையே கிடைக்கல, கடைசி சான்ஸ் கொடுக்குற, இனி நீ துணியால வாழ்றத பிரயோஜனம் இல்லைன்னுட்டாங்க. இனி நீ வாழணும்னா 4 சுத்து முடியறதுக்குள்ள உனக்கு பார்வை கிடைக்கணும், இல்லன்னா நான் உனக்கு கொலை செய்ய உத்தரவு போட்டுருவேன்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு சொல்லிட்டு அவன் படையோட அடுத்த சுத்துக்கு போயிட்டான். இவர் பிடிச்சாரு பாருங்க காபாவுடைய திரையை. அல்லாஹ் எனக்கு பார்வை 2வது, முதல்ல உயிர் பிச்சை கூட இவன் இருந்து, பார்வையே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இவன் இருந்து முதல்ல உயிரை மட்டும் காப்பாத்தி கொடு. ஹஜ்ஜாஜிட்ட இருந்து பிடிக்கிறாரு, அழுகிறாரு, கெஞ்சுறாரு. இவன் 4 சுத்த முடிச்சுட்டு 7 சுத்து முடிகிறப்ப இவருக்கு பார்வை கிடைச்சிச்சு. இப்ப ஹஜ்ஜாஜ் பார்த்தா பார்வை கிடைச்சிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் பார்வை கிடைச்சிட்டு. அவன் சொன்னானா, இவ்வளவு நாள் நீ செஞ்ச பத்தியா துவா, அது துவாவே கிடையாது. சொன்னானா, இவ்வளவு நாள் நீ செஞ்சது துவாவே கிடையாது. கடைசிய பிடிச்ச பத்தியா 4 சுத்துல அல்லாஹுவ அப்படி நம்பி பிடிச்சாதான் கொடுப்பான். அவன் சொன்னானா,
ஆள் கொஞ்சம் விவகாரமான ஆள் தான். ஆனா இந்த விஷயத்த அவன் சொன்ன கருத்து சரியான கருத்து. அஜாஜி சொன்னா அல்லாட்ட பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்கணும்னா, உன்னை விட்டா ஆள் இல்ல தந்துருன்னு அடம் பிடிச்சு கேட்கணும். இப்படி கேட்டா அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷைத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வேதத்தை ஓதிட்டு போயிட்டாங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அப்ப அல்லாஹ் மேல நம்ம இருக்கிற நம்பிக்கை அவ்வளவு அழுத்தமான நம்பிக்கைகளோடு இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என் வாழ்க்கையை மாற்றி அமைப்பான், என் வாழ்க்கையிலையும் எல்லா கயிறுகளையும் தருவான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த சபையில் இருங்கள். இந்த மஜ்லிஸில் இருந்து பள்ளிவாசல்ல அவனுக்கு பொருத்தமான நாள்ல கண்ணியமான நாள்ல தீனுடைய பேச்சில நம்ம எல்லாம் பங்களிக்க செய்திருக்கிற பெரிய பாக்கியத்தை எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் அந்த நசீபை கொடுக்கல இல்லையா? அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல, எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். எப்ப அல்லாஹ் இதை கொடுத்துட்டான் நம்ம விஷயத்துல அல்லாஹ் நன்மையை நாடிட்டான் தானே அர்த்தம். அப்ப அல்லாஹ் நம்ம நன்மையை நாட போய்தான் பள்ளிவாசலுக்கு வர வச்சிருக்கிறான். இந்த நல்ல நாள்ல அல்லாஹு தஆலா இப்படி ஒன்று கூட்டி இருக்கிற இந்த சபையில் இன்ஷா அல்லாஹ் நான் மக்ரிபுக்கு பின்னால் நாம் ஓதிய ஒரு 3 யாசீன் என்ன காரணத்திற்காக ஓதினோம் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். அது சம்பந்தமாக மட்டும் பராஅத்தினுடைய இரவுல அந்த 3 விஷயங்களை குறித்து மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நாம் ஏற்கனவே மக்ரிபிலே செய்த அறிவிப்பின்படி அந்த நேரத்திற்கு மிகச் சரியாக நான் நிறைவு செய்வேன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, 3 யாசீன் நாம் இந்த நல்ல நேரத்தில் எத்தனையோ விஷயங்களுக்காக அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். முதல் விஷயம் இதுதான், சோதனைகளில் இருந்து ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். சோதனை அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டங்கள் சோதனைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழ்க்கையில சோதனைங்கிறது வரக்கூடாது, அல்லாஹ் அதை தரக்கூடாது, அதுல இருந்து பாதுகாப்பு பெறணும். ஒரு கட்டம் வந்து விட்டால் சபுர் செய். சோதனைகளை பத்தி நம்ம விளங்குறது இதுதான், சோதனைகளை பத்தி நம்ம கொள்கை இதுதான். உலகத்துல நபிமார்கள் எவ்வளவு சோதனைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க தெரியுமா? சோதனைகளை வாழ்க்கையில் அனுபவிச்சவங்கள்ல அதிகமான பேர்கள் நபிமார்கள் தான். சோதனைகள் என்பது நபிமார்களின் சொத்தது. ஒரே நாள்ல வாப்பாவையும் மகனையும் கொலை செய்தார்கள் யூதர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒரே நாள்ல வாப்பாவை மகனையும் துரத்துறாங்க. 2 நபிமார்கள் ஓடுகிறார்கள், யூதர்கள் பின்னால துரத்துறாங்க. மகனுக்கு 18-20 வயசு தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திற்கு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கதையை முடிக்கிறாங்க, வாப்பா ஓடுறாரு. ஓடி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், வரலாற்றில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய வாழ்க்கை. போய் ஒரு மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சு நிக்கிறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். மரத்திற்கு பின்னால போய் ஒளிஞ்சு நிற்கிற பொழுது யூதர்கள் மரத்துக்கு பின்னாலதான் நிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய அறத்தை எடுத்தாங்க. மரத்தோடு சேர்த்து இவரை 2ஆ வெட்டியர்னு சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மறைந்து நிற்கிற மரத்துக்கு மேல் இருந்து அறத்தை வைத்து அறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த அறுப்பு மரத்தில் ஒளிந்திருக்கிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நடு தலையில் வந்த பொழுது வலி தாங்க முடியாமல் ஆ என்று லேசாக கத்தினார். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஜக்கரியா லஇன் குல்த இன்னதன் சானியா லஅம்ஹுவன்ன மின் தீவானின் நுபுவா. இன்னொரு தடவை ஆண் சத்தம் போட்டேன்னா நபிமார்கள் பட்டியலில் இருந்து உன் பேரை எடுத்துருவான்ட்டான். சத்தம் போடுறதுக்கு கூட அல்லாஹ் சுதந்திரம் கொடுக்கல. அட வழியில சத்தம் போடுறதுக்கு கூட அல்லாஹ் சுதந்திரம் கொடுக்கல ஒரு நபிக்கு. தாங்குன்னா அல்லாஹ், நீ தாங்கு, சகிக்கணும். நபிமார்களுடைய வாழ்க்கை இது. வலித்தால் கூட நீ கத்தக்கூடாது, எனக்காக நீ அப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொன்னான். இல்லன்னா உன்னை நபியில இருந்தே பேர் எடுத்துருவான்ட்டான் அல்லாஹ். நபிமார்களுடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க சோதனைகள் நிறைந்த வாழ்க்கை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் 18 வருஷம். கொஞ்சம் கற்பனை செய்ய முடியுதா? உடம்பு பூராவும் அரித்து அரித்து அப்படியே புழுக்கள் எல்லாம் ஊறி, இவர் ஊர்ல இவரை பார்த்தான்னா பயமா இருக்கும். எப்படின்னா வெறும் எலும்பு கூட இருப்பார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சதை கிடையவே கிடையாது, சதையே இல்ல. அவர் அப்ப கூட அல்லாஹ்ட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், யா அல்லாஹ் நான் இவ்வளவு சபரா இருக்கேன், இது வரைக்கும் ஒரு துவா கேட்டதில்லை, யா அல்லாஹ் என்ன நீ ஷிஃபா வாக்கியதுல இருந்து ஒரு துவா கேட்டிருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான். ஆனா அவர் துவாவே கேட்கல. 18 வருஷமாக ஒரு தடவை கூட யா அல்லாஹ் என்னை இவரை காப்பாத்தின ஒரே ஒரு துவா கேட்டார். என்ன கேட்டாரு தெரியுமா?
அல்லாஹ் எதை வேணாலும் இந்த புழு அரிக்கட்டும், என் உடம்புல எல்லா சதையும் தின்னு தீக்கட்டும், ஆனா 2 சதையை மட்டும் விற்று ரப்பே, உன்னை என் நாவை விற்று, என்னுடைய இதயத்தை விற்று, உன்னை நினைக்கிறதுக்கு இதயமும் உன்னை விக்கிர் செய்யறதுக்கு நாவு மட்டும் இருந்தா போதும். இவ்வளவு சோதனைகள்ல கூட, இவ்வளவு கஷ்டங்கள்ல கூட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எல்லா எலும்பும் தெரிய ஆரம்பிச்சுட்டு என் கல்பை விட சொல்லுகிற ரப்பே, உன்னை நினைக்கணும் கல்பு, நாவை விட சொல்லுகிற ரப்பே, உன்னை விக்கிர் செய்யணும் நாவு, இந்த 2 சதையை மட்டும் எப்படியாவது விட சொல்லிடுறேன். 18 வருஷம் நமக்கு ஒரு நைட்டு தலைவலி வரட்டுமே, காலையில பாக்குறவன்ட்டெல்லாம் சொல்லுவான், நைட்டு பூரா தலைவலி தூக்கம் இல்ல, நைட்டு பூரா தலைவலி தூக்கம் இல்ல, ஒரு சின்ன தலைவலி முடிஞ்சிருச்சு, அது இப்ப ஒண்ணுமே இருக்காது, இருந்தாலும் இதை 10 நாளைக்கு சொல்லுவான். அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான், தலைவலியில என்னால தூங்க முடியல. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் இப்படி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்றான், இவன் எவ்வளவு தப்பு செய்யறான் தெரியுமா, இன்னம்லாம் அநியாயம் பண்றான் தெரியுமா, எதையாவது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இவன் இதை செய்யறான்னு சொல்லிட்டு? இது வரைக்கும் என்னோடு இருக்கிற மலக்குமார்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் இவன் இப்படிப்பட்ட ஆளு சொல்லியிருக்கானா? நான் ஒரு சின்ன தலைவலியை கொடுத்த பாக்குறவன்ட்ட எல்லாம் சொல்றான் பாருங்க, பாக்குறவன்ட்ட பூரா ஒரு காய்ச்சலை கொடுத்தா, தலைவலியை கொடுத்தா, பாக்குறவன்ட்ட பூரா எனக்கு அப்படி செய்யுது, அது செய்யுது, இது செய்யுது. இப்ப சுகருங்கிறதெல்லாம் ரொம்ப பிரபல்யமா சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இப்போ சுகரு, பிரஷரு பார்க்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை யதார்த்தமா. நோய் மறைக்கப்பட வேண்டும் இல்லையா? நோய் மறைக்கப்படணுமா இல்லையா? மீன்களே, அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு கூட தயாரா இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே டாக்டர் சொன்னாரா, உங்களுக்கு ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாயிட்டு, அதனால நீங்க 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவங்க கேட்டாராம், சாப்பாட்டுக்கு முன்னாலேயா சாப்பாட்டுக்கு பின்னாலேயா கேட்டாராம். சாப்பிடுறதே 2 சப்பாத்தியை சாப்பிட சொன்னா இவர் கேட்கறான், சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயா? எந்த நோய் வந்தாலும் நான் என்னுடைய இதை மாத்த மாட்டேங்கிறது அவ்வளவு தெளிவா இருக்கிறார் இல்லையா? நபிமார்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய சோதனை. 18 வருஷம் ஒரு வார்த்தை சொல்லணுமே, சொல்லவே இல்லை. அல்லாஹ் எனக்கு இதுல இருந்து நீக்கிடு, சிஃபாவாக்கிடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் தஆலா விசேஷமாக அபூபக்கருக்கு சலாம் சொல்ல சொன்னா. யார சொல்லலாம், அபூபக்கருக்கு சலாம் சொல்ல சொன்னா. அபூபக்கருக்கு ஐயா, அபூபக்கருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டானா? ஆமா. அபூபக்கருடைய ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான், அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், அதையும் சொல்ல சொன்னான். அல்லாஹ் அபூபக்கர் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், இதையும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான், உங்களுடைய செயல் ஏதோ ஒண்ணு அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான், அப்படி என்ன நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், பெரிய அமல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் பல்வலி உண்டு. அவர் சொன்னாரா, எனக்கு கொஞ்சம் பல்வலி உண்டு. சித்திக் நாயகம் சொன்னாங்க, எவ்வளவு நாளா பல்வலின்னு கேட்டாங்க. 7 வருஷமா பல்வலியில அவதிப்படுறாங்க. 7 வருஷம். 7 வருஷமா பல்வலியில அவதிப்படுறீங்க, எனக்கே கூட தெரியாது, என்னோடு இருக்கிறீங்க, எங்கிட்ட கூட இதுவரைக்கும் ஒரு நாள் கூட நீங்க சொன்னதில்லையே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எங்கிட்ட கூட பல்வலின்னு சொன்னதில்லையே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எல்லா நோயில இருந்து பாதுகாக்கணும். ஆனா வலி வேதனைகள் வருகிற பொழுது அது எவ்வளவு பெரிய வேதனைங்கிறது நம்முடைய ஈமானுடைய பலகீனம். அது வேற ஒண்ணும் இல்லை, நம்மளால தாங்க முடியல, இவ்வளவு இது பண்ண நம்முடைய ஈமானுடைய பலகீனம். அல்லாஹ் பாதுகாக்கணும். 7 வருஷமாக சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட கூட சொல்லலையேன்னு கேட்ட உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்களா, ஆஷ்குல் ஹபீப் இல்லல் ஹபீப், ஒரு நேசன் தருகிற ஒரு சோதனையை இன்னொரு நேசத்தை நான் முறையிட முடியுமான்னு கேட்டாங்க. என்னுடைய நேசன் ஹபீப் அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு நோய், அதை பத்தி என் ரப்ப பத்தி உங்கள்கிட்ட நான் முறையிட முடியுமா? அல்லாஹ் எனக்கு இப்படி நோயை தந்துட்டான், இப்படி வலியை தந்துட்டான், வேதனையை தந்துட்டான். அது என்ன வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் மிக்க முஃமினீன்களே. எனவே அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் காலமெல்லாம் ஃபுல்லா எல்லாம் அரிச்சு போய் ஒரு கட்டத்துல உடல்ல சாப்பிடுறதுக்கு சதை இல்லைன்ன உடனே புழுக்கள் எல்லாம் கீழே உள்ள ஆரம்பிச்சுட்டான். அந்த புழுவை எடுத்து மேல போட்டுட்டு சொல்லுவாராம், உன் ரிஸ்க்கு அல்ல அங்க வச்சிருக்கும் போது நீ எதுக்கு கீழே விடுறன்னு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கீழே விடுற போது கூட உன் ரிஸ்க்கு இங்கெல்லாம் இருக்குது, நீ எதுக்கு கீழே விடுற?
மனைவி ஊரை விட்டெல்லாம் துரத்திட்டாங்க. அவரை பார்க்கறதுக்கே விகாரமா இருக்குதுங்கிறதுனால ஊரை விட்டு துரத்திட்டாங்க அவரை. இவர் ஏதோ தொற்று நோய் பிடிச்சவர் சொல்லி ஊரை விட்டு வரட்டி அவரையும் அவருடைய மனைவியை ஊரை விட்டு துரத்தி விட்டு தனியா வெளியே வந்து காட்டுல படுத்திருக்கிறாரு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். மனைவி இப்ப கூட கேட்டாங்க, 18 வருஷமா இப்படி கஷ்டப்படுறீங்களே, ஒரு வார்த்தை அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா குறைஞ்சா போயிடுவீங்க, அல்லாஹ்ட்ட கூட்ட துவா செஞ்சா குறைஞ்சா போயிடுவீங்க, துவா செய்யலாமன்னு கேட்ட உடனே என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என்ன 40 வருஷமா அல்லாஹ் ஆரோக்கியமா வாழ வச்சிருக்கிறான், 18 வருஷம் தானே அல்லாஹ் நோயை கொடுத்திருக்கிறான், துவா கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னாங்க. 40 வருஷமா அல்லாஹ் என்ன ஆரோக்கியமா. 40 வயசுல சுகர் வரும்போதுதான் நமக்கு தெரியுது இவ்வளவு நாட்கள் சுகர் இல்லாம இருந்துச்சு. 40 வயசுக்கு பின்னால கொஞ்சம் ஜீரண சக்தி குறையும் போதுதான் தெரியுது ஆக இவ்வளவு நாள் ஜீரண சக்தி சரியா வேலை நடந்துட்டு இருக்குங்கிறது. உடம்புனுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிற பொழுதுதான் இவ்வளவு நாட்கள் அந்த உறுப்புகள் செயல்பட்டதே நமக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நியமத்தை நம்ம விளங்குறதெல்லாம் அப்பதான். எல்லா நேரங்களும் அதது வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு உறுப்பு வேலையை நிறுத்தினால் அதற்கு நீங்கள் மறு உறுப்பை பொருத்துவதற்கு லட்சங்கள் தேவையாகும். ஆனாலும் அந்த ஒரிஜினல் கிடைக்காது. எவ்வளவு அசௌகரியங்கள் அது இருக்கிறவரை அந்த உறுப்பின் அருமை தெரிவதில்லை. கடைசியாக மனைவி போட்டு ரொம்ப பிரஷர் கொடுத்து நிர்பந்தப்படுத்தின உடனே வாய் திறந்துட்டார். ஒரு வார்த்தை கேட்டுருங்கன்னு வாய் என்ன வாய் திறந்தாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 20 வருஷத்திற்கு பின்னால வாய் திறந்து துவா கேட்டார். ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, என்னை நோய் தொட்டு விட்டது, அப்ப கூட எனக்கு நீ நோய் கொடுத்துட்டேன்னு சொல்லல. அல்லாஹ்வுக்கு இது பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு எப்பவுமே நோயும் அல்லாஹ் தான் தருகிறான், ஷிஃபாவும் அல்லாஹ் தான் தருகிறான். ஆனால் நோயை அல்லாஹ்வோடு சேர்ப்பது ஒழுக்கக்கேடு என்று எழுதுகிறார். எல்லாம் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், என்னை படைத்தவன் அவன், எனக்கு வழிகாட்டியவன் அவன். வைதா மர்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்பட்டால் எனக்கு ஷிஃபா தருபவன் அவன் அப்படிங்கிறாங்க. எனக்கு படைத்தவனும் அவன் தான், ஹிதாயத்து காட்டியவன் அவன் தான், ரிஸ்க் கொடுத்தவன் அவன் தான், ஷிஃபாவை கொடுத்தவன் அவன் தான், நோயை கொடுத்தவன் அவன் தான் சொல்லணும். அப்படி சொல்லல, ஒய்தா மருது, நான் நோயாளி ஆயிட்டா எனக்கு ஷிஃபாவை தருவான். இங்க கேட்கிறாங்க, ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர்ரு, என் நோய் தொட்டு இருக்குது, என்னை நோய் தொட்டு இருக்கிறது. ரப்பே, நீ நோய் தரல, நோய் தொட்டு இருக்கிறது, என்னுடைய பலகீனம் அது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர். துவாவே அவ்வளவுதான். 18 வருஷத்துக்கு பின்னால கேட்ட 2 வரி எப்படி? என்னை நோய் தொட்டு விட்டது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர். ஐயூபே, நீ இவ்வளவு பொறுமையா இருப்பியா, இவ்வளவு பொறுமையாக இருந்தியா, நான் உனக்கு திருப்பி தருகிறேன், உன் உடலை திருப்பி தருகிறேன், உன் அழகை திருப்பி தருகிறேன், உன் சதையை திருப்பி தருகிறேன், உன் குடும்பமும் குழந்தையும் இறந்து போனார்கள், அதையும் நான் எழுப்பி தருகிறேன். அல்லாஹ், பிள்ளைங்க மூத்தாயிட்டாங்க, எல்லாம் மூத்தாயிட்டாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் திரும்ப கொடுத்தான். அல்லாஹ் ஒன் திரும்ப கொடுக்கிறான், அவன மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்காக நாம ஒரு சின்ன துரும்பு எடுத்து போட்டா அவன் ஒரு பெரிய குச்சியே தருவான். நீ நடந்து வந்தா நான் ஓடி வருவேங்கிறான் இல்லையா, நீ நடந்து வந்தா நான் ஓடி வருவேன். நீ என்ன நினைச்சுக்க, நான் ஒண்ணு நினைக்கிறேன். நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக ஒரு சின்ன விஷயத்தை நாம எடுத்தோம்னா அல்லாஹ் நமக்காக எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அல்லாஹ் செய்யும். என்ன செஞ்சா தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பொறுமையாக இருந்ததுனால. அல்லாஹ் அக்பர். ரப்பனுடைய கிருபை. இந்த ஃபிரௌன் இருக்கிறான, ஆசியா அம்மாவை பின்னால் அப்படியே கட்டிடுவான். கட்டி ஒரு ஒட்டகத்துக்கு மேல கட்டி வச்சு சுடு மணல் அப்படியே நிறுத்தி வச்சிருவான் ஆசியா அம்மாவை. ஒரு பெண்ணு கூட பார்க்காம அவ்வளவு வேதனை செய்வான் ஆசியாவை. அவ்வளவு பெரிய தாகத்திலையும் அப்படியே மேல பார்த்து ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செஞ்சாங்க. இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல, சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருன்னு சொல்லி கேட்டாங்களாம். அந்த இடத்துல நின்னுட்டு அந்த வேதனையில சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு கொடுத்துருன்னு சொல்லி கேட்ட உடனே அல்லாஹ் பதிலுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா? சொர்க்கத்துல வீடு மட்டும் இல்லை ஆசியா, வீட்டுக்காரரையும் சேர்த்து தரேன்னு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை வீட்டுக்காரரை சேர்த்து கொடுத்தாங்க. நீ வீடு கேட்கிறாய் ஆசியா,
உனக்கு நபியை கணவராகவும் சேர்த்து தருகிறேன். கதீஜா நாயகி மௌத்தாகிறப்ப ரசூலுல்லாஹ் போய் அதைத்தான் சொல்லுவாங்க, கதீஜா என் மனைவிக்கு சலாம் சொல்லிருங்கம்பாங்க. கதீஜா அம்மா துடிச்சு போயிட்டாங்க, என்ன யார ரசூலுல்லாஹ் சொல்றீங்க, நான் தானே முதல் மனைவி, மனைவிக்கு சலாம் சொல்ல சொல்றீங்களே, எங்க மனைவி? இல்லை, என் மனைவிமார்கள் 2 பேர்கள் அங்கே இருக்கிறார்கள் சொர்க்கத்தில், ஒன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஆசியா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்பு கொடுத்தான், அப்படித்தான் திருப்பி கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுக்காக இவ்வளவு பெருமையாக இருந்து சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் திருப்பி கொடுத்தா பாருங்க. அல்லாஹ் தஆலா குடும்பத்தை திருப்பினா, பிள்ளைங்க இறந்து போன பிள்ளைங்களை தாக்குனா, அவங்க உடலை சரியாக்கணும், எல்லாம் சரியாக்கிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் செஞ்சா பாருங்க. அதான் நீங்க உலகத்துல யாருக்கும் செய்யாதது, தங்க மழை பொழிஞ்சுட்டான். பணத்தை திரும்ப கொடுக்கணும் இல்லையா, குடும்பத்தை கொடுத்தா, உடலை கொடுத்தா, அழகை கொடுத்தா, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவர் இழந்த பொருளாதாரத்தை கொடுக்கணும் பாருங்க. அவர் நிறைய பொருளாதாரம் வச்சிருந்தாரு, பொருளாதாரத்தை எல்லாம் அழிச்சுட்டான். சோதனை வந்துச்சு, அல்ல எல்லாத்தையும் அழிச்சிருவான். கஷ்டம் வந்துட்டா எல்லாத்தையும் பிடிச்சு பார்ப்பான். அதுல அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாஹ் முதல்ல உடல்ல தான் வைப்பான். முதல்ல அதுல ஜெயிச்சுட்டாருன்னா அடுத்து பிள்ளைகள் குடும்பத்துல வைப்பான். அதுல ஜெயிச்சுட்டாருன்னா பொருள்ல வைப்பான். அல்லாஹ் 3 சோதனை அடுத்தடுத்து வைப்பான். இப்போ இவர் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாரு. இப்ப அல்லாஹ் திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கிறான். உடலை திரும்ப கொடுத்தா, குடும்பத்தை திரும்ப கொடுத்தா, பிள்ளைகளை திரும்ப கொடுத்தா, பொருளாதாரத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் வானத்துல இருந்து தங்க மலைய பொழிய வச்சான். தங்க காசு அப்படியே கொட்டுது. இவர் போய் பொறுக்கிறாரு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போய் அப்படியே தங்க காசை எடுத்து எடுத்து என்ன செய்யறாரு? வானத்துல இருந்த பிச்சுக்கிட்டா வரும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ் அதை நிதர்சனமா நடத்தினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில. தங்க காசுகள் பொழிகிற பொழுது இவர் போய் அப்படியே பொறுக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்டானாம், என்ன அய்யூபே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் தாங்கி வந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் திறந்து வந்திருக்கீங்க, மறுபடியும் காசை பார்த்த உடனே இப்படி போய் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்களா, யா அல்லாஹ், நீ தருகிற ரஹ்மத்து, உன் ரஹ்மத்து தரும்போது நான் எடுக்கிறேன்னா, நான் ரஹ்மத்தை தந்தேன்னு அதை உதாசீனப்படுத்திட்டே நீ கேட்டுற கூடாது. ரஹ்மத்தை தருகிற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய நிஅமத் அவன் தருகிற பொழுது அதை அனுபவிக்கிறத பார்க்கிறதுக்கு அல்லாஹ் ஆசைப்படுவான். அல்லாஹ்வுடைய ஒரு பழக்கம் அது. அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்புகளை தரும்போது அல்லாஹ் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவான். தந்திருக்கான 50 லட்சம் ரூபாய் கார்ல போங்க, யார் வேணாம் சொன்னது, அல்லாஹ் அதை பார்க்க ஆசைப்படுறான்னாங்க. கட்டுங்க, 1 கோடி ரூபாய் வீடு கட்டுறீங்களா, கட்டுங்க. ஒரே ஒரு நிபந்தனை, அல்லாஹ் தந்தான், அல்லாஹ்வுடைய நிஅமத், அவனுக்கு என்னைக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். தாராளமா. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 310 கோடி டாலர் வச்சிருந்தாங்க தங்க காசு மூத்தாகிறப்ப. யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. 310 கோடி டாலர் தங்க காசு வஃபாத் ஆகிறப்ப அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவ்வளவு சொத்து அல்லாஹ் கொடுத்திருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 14 ஃபகீஹுகள், மார்க்க சட்ட நிபுணர்கள் உட்கார்ந்து அவங்க மௌத்தாகிறப்ப சொத்தை உட்கார்ந்து வாரிசுகளுக்கு பிரிச்சு கொடுத்தாங்களாம். 14 பேர் உட்கார்ந்து, 14 ஃபகீஹுகள் உட்கார்ந்து சொத்தை செஞ்சாங்க, பிரிச்சு கொடுத்தாங்க. ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வந்தாரு. அவர் பார்க்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப பழுக்க ஆடையில இப்படியே வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாங்க, வாங்க, எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலுக்கு, சில பேர் நம்ம பள்ளிவாசலுக்கு இன்னே ஒரு ஆடை வச்சிருப்பாங்க அழுக்கா வர மாதிரியே, மற்ற எல்லா இடத்துக்கும் போகும்போது அல்லாஹ் சொல்றா, பொது சீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு வரும்போதுதான் இருக்கிற ஆடையிலே நல்ல ஆடை உடுத்துட்டு வாங்குறான் அல்லாஹ். இவர் என்ன செய்வாருன்னா, பள்ளிவாசலுக்கு வரும்போதுதான் இருக்கிறதுல ரொம்ப பழைய ஆடையா பார்த்து உடுத்துட்டு வருவார், பழைய ட்ரெஸ்ஸா போடுறது. இவர் எப்பவுமே இப்படி செஞ்சுட்டு இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, என்னங்க உங்களுக்கு வசதி இருக்கா இல்லையா, எப்ப பார்த்தாலும் இப்படியே வரீங்களான்னு சொல்லுங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மின் குல்லில் மால், நல்ல வசதி இருக்கு நாயகமே, நிறைய வசதி இருக்குது, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, வீட்டுல வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு, எல்லாமே. அப்ப ஏன் இந்த பிச்சைக்கார கோலம்? அப்ப ஏன் இந்த பிச்சைக்கார கோலம்? இன்னல்லாஹ யுஹிப்பு அஸர அலா அப்திஹி நிஅம, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நிஅமத்தை கொடுக்கறான்னு சொல்லி சொன்னா, அருட்கொடையை கொடுக்கறான்னா அதை அனுபவிக்கிறத பார்த்து ரசிப்பான் அல்லாஹ், ரசிப்பான். நான் தந்த நிஅமத்தை அனுபவிக்கிறியா, அனுபவி, இதை பார்த்து அல்லாஹ் ரசிப்பான். நன்றி உணர்வோடு அதை செய்யுங்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் வருஷத்துல 365 ஆடை, வருஷ ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஆடை, அதை உடுத்தினாங்கன்னா அடுத்து இன்னொரு ஆடை உடுத்த மாட்டாங்க, அது அப்படி சதக்கா. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான், அதை போட்டுட்டாங்கன்னா அதை அப்படி சதக்கா கொடுத்துருவாங்க, மறுநாள் வேற ட்ரெஸ். 365 நாளைக்கு 365 ட்ரெஸ், அவ்வளவு பெரிய பணக்காரர் மாலிக்.
நேமத்துகள், அருள் கொடைகள் வீண்விரயம் செய்ய வேண்டாம், ஆனால் அனுபவிக்கலாம், தவறு கிடையாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ உன் நேமத்துக்களை தருகிற பொழுது நீ ஒன்னும் செய்யலையேன்னு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்னேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்படி சோதனைகள்ல பொறுமை வேண்டும். இரண்டாவது ரிசுக்குல பரக்கத்து வேண்டும். மூன்றாவதாக நாம் கேட்கிற ஆயுள், அந்த ஆயுள் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தோம் என்பதை விட வாழ்ந்த வாழ்க்கையில் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்பவர்கள் இஸ்லாமாகி 6 மணி நேரம் தான் வாழ்ந்தார்கள், மிகச்சிறந்த சொர்க்கத்தை பெற்றார்கள். இன்னொரு சஹாபி வாழ்நாளில் ஈமான் கொண்ட அடுத்த நிமிஷத்துல மௌத்தா போயிட்டாரு, அவர் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த சொர்க்கத்தை பெறுகிறார். எவ்வளவு காலங்கள் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, வாழ்ந்த நாட்கள் பயனுள்ளதாகவும் பரக்கத்துள்ளதாகவும் அமைகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பொருளுள்ளதாகவும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாகவும் அமையும். எனவேதான் இது போன்ற நல்ல நாட்கள்ல அல்லாஹ்விடத்துல நாம் ரிசுக்கை கேட்கிற அதே நேரத்தில் பரக்கத்தான ரிசுக்கை கேட்கணும். ரிசுக்குங்கிறது பரக்கத்தா இருக்கணும். அல்லாஹ்ட்ட அதிகத்தை தான் என்பதல்ல, ரிசுக்குல பரக்கத்தை தான். அதே போல அல்லாஹ்விடத்துல நாம் ஆயுள், துன்யாவுல ஆயுளை நீளமாக கேட்கலாம், ஆனால் அந்த நீண்ட ஆயுள் அது பரக்கத்துள்ள ஆயுளாக, அபிவிருத்தியான ஆயுளா. துன்யால எல்லாரும் மௌத்தாகணும். உலகத்துல ஆயுள்ல 2 பேர் ரொம்ப பெரிய அளவுல பரக்கத் செய்யப்பட்டாங்க. இன்னும் 2 பேர் அதை விட மேலால் 4 பேர்கள் ஆயுள்ல பெரிய அளவுல பரக்கத் செய்யப்பட்டாங்க. 2 பேர் துன்யால இருக்கிறாங்க, 2 பேர் வானத்துல இருக்கிறாங்க. 4 பேர் இருக்கிறாங்க மொத்தம். அவங்க ஆயுள் எப்படின்னா நீண்ட ஆயுள். ஒன்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேர்களுமே பூமியில தான் இருக்கிறாங்க, ஹயாத்தா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எங்க சுத்துவாங்க எதுவுமே தெரியாது. கடலோரங்களில் அவர் சுத்தி கொண்டே இருப்பார்கள். குர்ஆன் சொல்லுது, மாஉல் ஹயாத் என்ற ஹயாத்தினுடைய நீர் ஒன்று இருக்கிறது. 2 கடல்கள் சங்கமிக்கிற இடத்தில் நடுவுல ஒரு தண்ணி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த தண்ணியை குடிச்சா ஆயுள் நீண்டு போகும், நீளமாகும். அந்த 2 தண்ணீர் இவங்க 2 பேரும் குடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஹயாத் நீளமா இருக்கிறாங்க. இன்னும் 2 பேருடைய ஹயாத் இன்னும் நீளமானது. யாருன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் வானத்துல இருக்கிறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் வானத்துல இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வானத்துக்கு அல்லாஹ் ஏன் தூக்குனா நமக்கு தெரியும். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கதை ரொம்ப வித்தியாசமானது. அல்லாஹ் சொல்றான், வரஃபஅனாஹு மக்கானன் அலியா, அவரையும் உயரமான இடத்துல தான் வச்சிருக்கங்கறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தையும் வானத்துல ஹயாத்தா வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் மௌத்தாகல, பூமியில 2 பேர் மௌத்தாகல. ஜக்கரியா, இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். வானத்துல 2 பேர் மௌத்தாகல, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவுபடுத்துறேன். அல்லாஹ் ஆயுள்ல எவ்வளவு பெரிய பரக்கத் செஞ்சுதான் பாருங்க. இவர் பெரிய இபாதத்தாளி, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய இபாதத்தாளி. அவருடைய வணக்கத்தை பார்த்து எந்த அளவுக்குன்னா மலக்குமார்கள் கேட்பார்களாம், நான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தோடு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறதுமான்னு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்யற இபாதத்து அவ்வளவு பெரிய வணக்கத்தாளி, மலக்குமார்களே ஆசைப்படுவாங்களா அவரோடு கொஞ்ச நேரம் உட்காரலாமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்படி தொடர்ந்து இருக்கும் பொழுது மலக்குல் மௌத் ஒரு தடவை அல்லாஹ்ட்ட கேட்டாரா, யா அல்லாஹ், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இபாதத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நானும் கொஞ்ச நேரம் அவரோட போய் இருக்கட்டுமான்னு சொன்ன உடனே, சரி போன்னு சொன்ன உடனே அவர் போய் என்ன செய்யறாருன்னா, அப்படியே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல போய் இருக்கிறார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூட இருக்கிறார், அப்படியே பாக்குறாங்க. இவர் சாப்பிடுற நேரத்துல அவர் சாப்பிட மாட்டேங்காரு, தூங்குற நேரத்தில் தூங்க மாட்டேங்காரு. என்னடா சாப்பிட மாட்டேங்காரு, தூங்க மாட்டேங்காரு, மனுஷனுடைய எந்த செயல்பாடும் அவர்கிட்ட இல்லையே. உடனே கேட்டுட்டாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் தான் மலக்குல் மௌத். அப்படியா, மலக்குல் மௌத்தா, சந்திக்க வந்திருக்கிறீங்களா, ரூஹ வாங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல, சும்மா உங்களை சந்திச்சு உங்க பக்கத்துல இருந்துட்டு போனா வந்திருக்கிறேன், எனக்கு நீண்ட நாள ஒரு ஆசை இருக்கு, நீங்க நிறைவேற்றி கொடுப்பீங்களான்னு மெதுவா ஆரம்பிச்சாராம். மலக்குல் மௌத் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டார். உடனே இதை வச்சு அவர் மெதுவா என்ன செஞ்சாரா, அவருடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வேண்டி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்னன்னு கேட்டாங்க. என்ன நீங்க மௌத்தாக்கணும் அப்படின்னாரு அவர். என்ன நீங்க மௌத்தாக்கணும், மௌத்தாக்கிட்டு அப்படி போட்டுறாதீங்க, உடனே ரூ கொடுத்துருங்க மறுபடியும். அவர் சொல்றாரு, மௌத்தாக்கிட்டு மறுபடியும் உயிர் கொடுத்துருங்க. என்ன மௌத்தினுடைய வலி எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்கணும். மௌத்தினுடைய வலி எல்லாரும் சொல்றாங்க, இது வரைக்கும் மௌத்தாயிட்டு ஒருத்தர் என்ன செஞ்சது இல்ல, மௌத்தை பத்தி சொன்னது இல்ல இல்லையா. ஆனா மௌத்தாயிட்டு மௌத்தினுடைய வலி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் என் உம்மத்துக்கு சொல்லணும். அதுக்காக என்ன நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப லேசா தான் ரூஹ வாங்கணும்னா அவர் எல்லாத்தையும் முன்கூட்டி என்ன செய்யறாரு, நிபந்தனையோட வலி இல்லாம வாங்க பாருங்க சொல்லி சொன்ன உடனே ஒரு கட்டம் ரூஹ ஒரு மாதிரியா வாங்கி அவரை மறுபடியும் ஹயாத் ஆக்கிறார்.
இப்ப 2 பேரும் மூத்தாயி மறுபடியும் அயாத்தாயி பேசிட்டு இருந்தாங்களா, எப்படி இருந்துச்சு மௌத்து அப்படின்னு. அவர் சொன்னாராம், ஒரு ஆட்டை உயிரோட வச்சு தோலை உரிச்சா எப்படி வலி இருக்குமோ அது 100 மடங்கு நான் அனுபவிச்சேன். மலக்குல் மௌத் சொன்னாராம், இதுவரைக்கும் உங்களை மாதிரி யாருக்கும் இவ்வளவு லேசா வாங்கினதே இல்லை அப்படின்னா. நான் ரொம்ப லேசா வாங்கினதே இப்படி இருக்குதுங்கிறீங்க நீங்க. அல்லாஹ் அக்பர். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு மலக்குல் மௌத் போயிட்டாரு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு. அடுத்து என்னன்னு கேட்டேன். இன்னொரு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்க. நரகத்தை கொஞ்சம் லேசா சுத்தி பார்க்கணும் அப்படின்னா. நரகத்தை சுற்றுலா தலமா அது, நரகத்தை லேசா சுத்தி பார்த்துட்டு வரணும், ஏதாவது ஏற்பாடு செஞ்சு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒருத்தன் கேட்ட மாதிரி, சொர்க்கத்துல பீடி எல்லாம் கிடைக்குமா, சிகரெட் எல்லாம் கிடைக்குமா, அந்த பார்ட்டி போறது சிகரெட் எல்லாம் கிடைக்குமா, கிடைக்கும், ஆனா பத்த வைக்க நரகத்துக்கு தான் போகணும், பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டான். அங்கதான் நெருப்பு இருக்குது, அங்கதான் போய் பத்த வைக்க முடியும். அது மாதிரி இவர் சொல்றாரு, மெதுவா நான் நரகத்திலே கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரட்டுமான்னு ஏற்பாடு செஞ்சிடலாமன்னு அல்லாட்ட கேட்கறாங்க. அனுமதி கேட்டு ஆளை கூட்டு போயிடறாங்க. மெதுவா கூட்டு போய் நரகத்தெல்லாம் பாத்துக்கணும், இப்படித்தான் நரகம், அப்படியே கடந்து அப்படி போயிட்டு வந்துட்டாங்க. முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா ஆரம்பிச்சாராம், அந்த சொர்க்கத்தையும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போகுமே, ஏதாவது ஏற்பாடு பண்ணி விடுங்களேன்னா. சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொர்க்கத்தையும் ஏற்பாடு பண்ணி உள்ள கொண்டு வந்து அப்படியே சுத்த விட்டு வெளியே, சரி வாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறாங்க, வாங்க. உள்ள இருந்து வரமாட்டேங்கிறார். சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறார். இவர் கத்துறாரு, வெளியே வாங்குங்கிறாரு. அதெல்லாம் வர முடியாது. என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல, அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மௌத்த சுவைக்கணும்ங்கிறான். நான் மௌத்த சுவைச்சிட்டேன். ஒய்மின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லாருமே நரகத்தை கடந்து தான் போகணுங்கிறான். நான் நரகத்தை கடந்துட்டேன். ஒமாஹும் மின்ஹா பிமுஹரஜீன், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரவே மனசு இருக்காது, வெளியே வரமாட்டீங்கிறான். நான் வரமாட்டேன்ட்டாரு. சொர்க்கத்துக்கு உள்ள போனா வெளியே வரமாட்டாருன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி சொல்லி வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஒரு மாதிரியா பேசி இழுத்து கொண்டு வந்து 4வது வானத்துல வச்சுட்டு வந்துட்டாரு. இது பெரிய ஒம்பா போச்சு. ஆக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னா வரஃபஅனாஹு மக்கானன் அலியா, அவர் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறாருங்கிற அல்லாஹ். ஆக ஒரு நீண்ட ஹயாத்து கொடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கும் மௌத்து உண்டு. அல்லாஹ் தஆலா கியாமத் நெருக்கத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லோரையும் அல்லாஹ் மௌத்தாக்குகிற போல இவங்க மௌத்தாக்குவான். ஒரு நீண்ட ஹயாத்தை ஆயுளை பெற்றவர்கள். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த 3 விஷயங்களையும் படிப்பனையாக கொண்ட இந்த ஷபே பராத்துல நாம் வாழ்நாளில் இனி எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை 3 அறிவுரைகளோடு நம்முடைய கவனத்தில் ஏற்று எடுத்து நடக்க வேண்டும். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم. இன்ஷா அல்லாஹ் ஒரு 11 காலுக்கு தஸ்பீஹ் நஃபில் தொழுகை ஜமாத்தாக நடைபெறும். அஸ்ஸலாமு